வெல்கம் டு பிஜே. சரி, அது தேவையில்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சரி நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே நிற்கிற மாட்டால் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லிய இடம் தான் கேர்நகர் களபூமி பொன்னாவளை இடத்துல வந்து ஒரு ஐயாவும் மகளும் வந்து இந்த பொருட்களை வந்து நேரம் சொன்னால் சேர்த்து வச்சிருக்கிறேன். நிறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே ஒரு இதுக்கு வந்து நான் ஒரு சில எடுத்திருந்தேன். இது வந்து என்னுடைய சொந்த சேனலுக்காக வந்து நான் வந்து இன்றைக்கு எடுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக பித்தளை பொருட்கள், இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து நிறையவே வந்து இருக்குது. இது வந்து தெரியும் எல்லாருக்குமே வந்து பொதுவாக என்னுடைய முதல் காணொலியை பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு ஆக்கம் காத்திருக்கலாம். நெல் வெட்டுறதுக்கு இல்லை புல் வெட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நரிவாள் என்று சொல்றது, நரிவாள் சத்தகம் மண்டு வேணும் அல்ல அறிவாள் வேணும். இதுல வந்து நிறைய வகை இருக்குது. இது இதே மாதிரி பழவில் இருக்கு, இதோட பெரிய பழவில் எல்லாம் இருக்குது. நிறையா அப்படித்தானே. இது வந்து ஒரு வகையான சத்தகம். அதே மாதிரி வந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தோட்டங்களுக்கு வந்து பெரிய பெரிய தோட்டம் வந்து தண்ணி ஊத்துறதுக்கு வந்து பயன்படுத்துற, அப்படியே கிள்ளி கொண்டு போய் அப்படியே அந்த ஊத்துறதுக்கு பயன்படுத்தப்படும். இது வந்து அலுமினியத்திலும் இருக்குது. அதே போல பட்டையும் வந்து பயன்படுத்தினவ பட்டை வந்து ஊழையால வந்து பின்னி எடுத்து பயன்படுத்துறது வந்து இருக்கு. அதே போல வந்து இவ வந்து இந்த மான் தோல் வந்து வச்சிருக்கணும். இந்த கிரியைகள் வந்து செய்யறப்போ அல்லது வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்ய வந்து இதுல வந்து தாக்கல் இருக்கிறது. இந்த இருக்கைக்கு பயன்படுத்துறது வந்து மான் தோல்னு சொல்லுவோம். அதுல வந்து வடமானத்தை பொறுத்தவரையில தெரியும் வந்து பனைவளம் நிறைஞ்சது. தமிழருடைய பாரம்பரிய அடையாளமே வந்து பனைவளம் தான் சொல்லப்படுது. இது வந்து புலா வந்து நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துறவ. அதிகமா வந்து இப்ப வந்து இந்த புலாங்க பார்க்கலாம்னு சொன்னால் இந்த கோயில்ல வந்து குளிர்த்தி செய்யக்களை வந்து பயன்படுத்துவினோம். அதுபடி வந்து முந்தி வந்து இதான் வந்து பயன்படுத்தப்பட்டது. இந்த கூழ் குடிக்க வர்றதுக்காக இருக்கலாம், அல்லது ஒரு சாப்பாடு விட்டு சாப்பிட்றதா இருக்கலாம், அல்லது வந்து இந்த தவறான கல்லுக்கொட்டைகளை வந்து முந்தி அதிகமாக பயன்படுத்த ஒரு அளவு பண்ணி வச்சிருப்பினாம். அதில் போய் இப்படியே நீட்டி கொண்டு வந்தால் கல் அளந்து இதுக்கு ஊற்றி விடுவினாம். ஒரு பச்சை மிளகாய் கருவாடு குடிப்பினாம். அதே போல் வந்து இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் வந்து உழவாரம் வந்து இந்த உழவாரம் வந்து பொதுவா இப்ப வந்து ஒரு சில இடங்கள்ல இருந்தாலுமே வந்து பாவநிலை இல்லை. எல்லாரும் வந்து இப்ப நின்று வெட்டுற மிஷின்கள் அதில் பயன்படுத்துறதால இந்த உழவாரம் இல்லை. எப்படி வாங்கலேன் கதை பண்ணாங்க மில்லெலும்பு சொன்னா இது வந்து இப்ப காட்சி பொருளா மட்டும்தான் இருக்கு பாவனைக்கண்ல. ஏன்னா இந்த நிலமட்டத்தோட சேர்ந்து வந்து இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அப்படி உராஞ்சி எடுக்கிறதுக்காகத்தான் இது வந்து இந்த உழவாரங்கள் வந்து பயன்படுத்துறவ. இப்ப அந்த ஒருத்தர் வந்து குனிஞ்சிருந்து புல்லுகளை வெட்டுறதுக்கு வந்து யாருமே தயாரா இல்லை. அதுல வந்து இப்ப இதனுடைய பாவனைமை வந்து அத்து போச்சு. அதே மாதிரி வந்து பூவாளி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தோட்டங்களுக்கு வந்து சின்ன சின்ன மரங்களை நட்டுட்டு வந்து தண்ணி வந்து பாய்ச்சலாது, வாய்க்கால் வழியூடாக வந்து பாய்ச்சலாது. அப்போ வாளியில வந்து ஊற்றலாது. நிலம் மரங்கள்ல மண் வந்து மேலே எழும்பி வந்து அது வந்து என்ன இருமாட்டா மரம் வந்து கண்டுகள் வந்து சாஞ்சிடும். கத்திரியா இருக்கலாம், மிளகாய் இருக்கலாம், அல்லது புயல கண்டுகள் வைக்கோ அல்லது ஏதோ ஒரு இதுகள் வந்து வைக்க வந்து சின்ன சின்ன கண்டுகளை வந்து என்ன செய்யலான்னு வந்தா நேரடியாக தண்ணி ஊற்றலான்றதுக்காக வந்து இது எனக்கு தெரிஞ்ச இந்த இது வந்து நானே பாவிச்சிருக்கிறேன். முந்தைய எங்களுடைய ஊரில் இது இருந்தது. இப்போ பிளாஸ்டிக்கில் வந்துட்டு அதான் நடத்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தூக்குச்சட்டி செம்புகள் வந்து பயன்படுத்தினது. இவர்கிட்ட வந்து தூக்கு செம்பு தான் கிடக்கு. இதுக்குள்ள வந்து மோர் இருக்கலாம், அல்லது தேத்தனிகள் ஏதோ ஒன்று கொண்டு போகிறதுக்காக வந்து பயன்படுத்தினவ. அதே போல் வந்து சாப்பாடை கொண்டு போகிறதுக்குமே வந்து ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட இப்படியான ஒரு அமைப்புலான் இருக்கும். அதுக்கு வந்து கைப்பிடி கிடைக்கும். இதுக்குமே வந்து கைப்பிடி இருந்தது, கைப்பிடி காணையில பார்த்தீங்கன்னு சொன்னால்
நல்ல வெயிட். கூடுதலாக அந்த வயல் வேலைகள் செய்யக்கில் வந்து இந்த இதுகளத்தான் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறவ தீர்த்தணிகள் வந்து கொண்டு போகிறதுக்கு. அதே மாதிரி வந்து இந்த அளவுகள் வந்து கொஞ்சம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெற்கள் வந்து அளக்குறதுக்கு வந்து பித்தளையில வந்து ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. அதே மாதிரி வந்து மிரத்திலே வந்து இது வந்து ஒரு கொத்து. ஒரு கொத்துன்னு சொன்னா 3 சுண்டு. இது கொத்து. இது வந்து சேர் என்று சொல்றது. 4 சுண்டு வந்து ஒரு சேர் என்று சொல்றது. இது வந்து என்னென்றால் வருஷம் வந்து இப்ப தராசுகள் வந்து சீல் பண்ற மாதிரி வந்து வருஷம் வந்து என்ன வேணும்னு சொன்னால் வந்து நலந்து பார்த்து நலவா இருக்கா, சின்ன இருக்கா, பெருசா இருக்கா, அது எல்லாத்தையுமே பார்த்து வந்து ஒரு முத்திரை ஒன்று குத்துவிடும். ஒரு ஈயத்தால வந்து முத்திரை வந்து குத்துறது வந்து இருக்கு. இதுகள் வந்து நலவு. அதே மாதிரி வந்து புசல் வந்து இருக்கு. நரப்புசல் வந்து இங்க இருக்கு. சரி, இது வந்து நல்ல வைத்தான் என்றார். இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து நரப்புசல் என்று சொல்றது. அதாவது வந்து அப்ப வந்து விவசாய நடவடிக்கை செய்யற முழு பேரிட்டமே வந்து இந்த அளவு திட்டம் வந்து வேண்டாம். இப்ப நான் வந்து கிலோவில் வந்து நறுக்கிற மாதிரி வந்து முந்தி வந்து இந்த புசல் கணக்கு தான் நறுக்கிறது. விற்பனைக்காக வந்து ஒரு அளவு திட்டத்தை பயன்படுத்துறதுக்காக வந்து இதை வந்து பயன்படுத்துறது கூட. இதால வந்து எத்தனை சுண்டையா போட்ட இதுகளை வந்து இது வேற 15 சேர் வந்து நிரப்புசலன்னு சொல்றது இல்லையா. 30 சுண்டு வந்து நுரப்புசலன்னு சொல்லுவோம். சரிதானே? சரி, ஓகே. மற்றது வந்து அதே மாதிரி முக்கியமான விஷயம் வந்து இதுகள் வந்து இப்ப வந்து இந்த கொண்டாட்ட வீடுகள்ல வந்து அதிகமா பயன்படுத்துறது சொன்னால் இந்த கொத்து கொண்டு போறோம்னு சொல்லி ஒரு சமாச்சாரம் இருக்கு. இதுக்கு வந்து ஃபுல்லா நெல்லை போட்டு அதுக்கு மேல காமிச்சத்தகம் இல்லை, இது கொக்குச்சத்தகம் காமிச்சத்தை குத்தி அதில் வந்து பீபூதி சந்தனம் எல்லாம் பூசி தேசிப்பழம் குத்தி. இது வந்து 6 மாடு வளர்க்குறாக்களுக்கு வந்து இந்த குளியலை வந்து வெட்டுறதுக்கு வந்து என்ன வேணும்னு சொன்னால் தடியில கட்டி போட்டு இப்பவுமே வந்து சில இடங்கள்ல நவீன வகையில வந்து வந்திருக்கு. இதுக்கு என்ன பேர் ஐயா? இல்ல, இந்த மாடலை கட்டுறதுக்கு ஒரு பேர். மாட்டின் அடையாளத்துக்கு வந்து கட்டி போட்டு மாட்டு வண்டியில போய்க்க வந்து 2 மாடு ஒரு அதோடைக்க சும்மா அந்த சத்தம் வந்து நல்லாவே இருக்கும். கிளிங் 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 கிளிங்ன்னு சொல்லி நல்லா இருக்குது. மாடு நடக்குதா ஓடுதா என்ன செய்யுதுன்ற விஷயங்கள் வந்து தெரியும். அதே போல வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட பித்தளை செம்புகள் வந்து இருக்கு. இது வந்து இதுல வந்து டிசைன் எல்லாம் போடப்படும். இது வந்து கிளி டிசைன் போடப்பட்டது. அந்த நாளையில வந்து இந்த டிசைனுக்கு தான் பெருமதி கூடவா இருந்தது. ஏன்னா இப்ப இதுகளை யாராவது கண்டாங்கண்டா களவெடுக்க வந்துடுவாங்க புதுவழியா. எவ்வளவு பெருமை. சரி, இது இந்த நிறத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது செலும்பு வந்து கடந்திருக்கு. இதை வந்து புளி உமிச்சா நம்பல் போட்டு அப்படியே பொலிஸ் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றி கழுவி விட்டா சும்மா பளபளன்ட்டு இருக்கு. அதே போல வந்து இது வந்து மணி இருக்குது. மட களத்துல வந்து கட்டுற மணி வந்து இங்கே இருக்கு. அதே மாதிரி வந்து இது கொத்து. இதுக்கு வந்து ஒரு அளவு திட்டம் இருக்கு. ஓகே, அது இருக்கட்டும். அதே மாதிரி வந்து இந்த உரல் வந்து இருக்கு. மரத்தில் செய்யப்பட்ட சின்ன உரல் வந்து இப்போ அந்த அலுமினியத்தில் வந்து பார்த்துருக்குன்னா முந்தி வந்து எல்லாமே நேரம். அதே போல் வந்து இதில் அந்த டிசைன்கள் போடப்பட்டிருக்கும் ஒரு அடையாளத்துக்காகவோ அல்லது ஒரு வடிவுக்காக வந்து ஒரே ஷேப்பாக இருந்தால் வந்து வாங்கியானம் பண்ணுறதுக்காக. அதே போல் வந்து விளக்கு வந்து இப்போ வந்து சில இந்த ஊர் வைர கோயில் வழியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்கள்ல வந்து இருக்கு.
இந்த மணி வந்து அதே மாதிரி வந்து இப்ப சில்வர் பொனி இருக்கிற மாதிரி வந்து முந்தி பித்தளையில இந்த பொனி இருந்தது. இது வந்து மூக்கு பொனி என்று சொல்றவ தண்ணி வந்து அண்ணாந்து குடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. அதை விட இது வந்து இந்த இன்னொரு தேவைக்கு வந்து பயன்படுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாடுகளுக்கு வந்து அல்லது ஆடுகளுக்கு வந்து பெருத்தம் வந்துன்னு சொன்னால் மருந்துகள் வந்து பெருக்கிறதுக்காகவே வந்து இந்த மூக்கு போனியை வந்து முந்தின காலத்தில் வந்து பயன்படுத்தி இருக்கணும். இப்ப செய்யறது இல்லை ஒருத்தரும். இதை வந்து பெரும்பாலானர்களுக்கு தெரியவும் மாட்டுது. அதே மாதிரி வந்து தாம்பூல தட்டம் சொல்றது, உண்மையில வந்து இதுக்கு பேர் தான் தாம்பூல தட்டம் சொல்றத. இதுல வந்து பல் வடிவமான ஒரு டிசைன் இருக்கும். உள்ளுக்கெல்லாம் வந்து டிசைன் போட்டப்பட்டிருக்கும். இதுக்கு பித்தில பாக்கு சுண்ணாம்பு எல்லாம் வச்சு அப்படி ஒடுப்பினா வந்தோன்னா முதல் இதைத்தான் கொடுக்குறது. இந்த பித்தில பாக்கு தாம்பூலத்தை தான் முதல் வந்து வீட்டுக்கு வராக்களுக்கு தண்ணியும் தாம்பூலம் தான் முதல் கொடுப்பினம் வீட்டை வெளியே அந்த வாரவை களைச்சி போயிருப்பினம் பண்ணுறதுக்காக. அது எங்களோட டைமே ஒன்று இருக்குது. அதே போல வந்து இந்த கொட்டைப்பட்டி என்று சொல்ற இது வந்து சின்ன சைஸ்ல இருக்கு. அதுக்கு வந்து மணி வச்சு டிசைன் இல்லாம வந்து போட்டிருக்கணும். இப்ப இந்த காசு பாய் சொல்றவ காசுகள் வந்து வைக்கிறதுக்கு பேனை வஞ்சல் வைக்கிறது ஏற்ற மாதிரியான இதுகள் எல்லாமே வந்து நிறைய வகையில வந்து அதில் இருந்தது. இப்ப எல்லாமே பேர்ஸுக்கு மாறியாச்சு. அதே போல வந்து இந்த விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் மத்து கடைகிறதுன்றது வந்து இப்பவுமே வந்து சில இடங்கள்ல இருக்கு. ஆனா ஒருத்தரும் வந்து கடைகிறது இல்லை. இப்படியே கடைஞ்சோண்டு இருக்கணும். கை வலிக்க அவைக்கு வந்து இந்த மத்து கிடைக்கலன்னு சொல்லி அந்த மலையையும் பாம்பையும் வச்சு மத்து கடைஞ்சவன். அதேமூல வந்து இஸ்திரிப்பட்டி அதாவது வந்து எங்களுக்கு அயன் பாக்ஸ் என்று சொன்னதான் தெரியும். இது வந்து கறி போட்டு பயன்படுத்துறது. இது வந்து சின்ன சைஸ், இதை விட பெரிய சைஸுமே இருக்கு. இப்பவே வந்து சில இடங்கள்ல வந்து பாவல இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரக்கைனுக்கு போனீங்கன்னு சொன்னால் இதைத்தான் இப்பவுமே வந்து பயன்படுத்துறது. ரக்கைன் வந்து இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இதே மாதிரி பெரிய சைஸ்ல வந்து இருக்கு. இது வந்து கனமானது. உடுப்புகள் வந்து விரைவாக வந்து இந்த அயனாக மண்டதுக்காக வந்து அதை பயன்படுத்துறது. அதே போல வந்து அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட டோர்ச் லைட், இதுல வந்து கருப்பு பட்டின் இருக்கு. சிலதுக்கு வந்து சிவத்த பட்டியும் கிடக்கு. இதுல வந்து முன்னுக்கு தட்டி போட்டு இந்த இது அமர்த்தினால் எங்களுடைய அந்த மோட்டார் சைக்கிளுக்கு வந்து டிம் போடுற மாதிரியான ஒரு சிஸ்டமே இதுல இருக்கு. இது வந்து 3 பட்டி போடுறது. 3 வந்து எவரடி பட்டி என்று சொல்றது. இந்த 6ஆம் நம்பருக்கால பூனை பாயிர மாதிரி ஒரு பட்டி ஒன்று இருக்கும். அந்த அதான் இதுக்குள்ள போட்டு எண்ணெய் சொன்னால் அதே மாதிரி வந்து இல்ல பாத்தீங்கன்னா இந்த பல்பு வந்து சுட்டு கண்டா இப்படித்தான் கலட்டி போட்டு இதுக்குள்ள போடுவேன். இப்ப இதுக்குள்ள வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு. இப்படியே போட்டுறது அது எல்லாமே இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த மான் தோல் வச்சு இந்த மான் கொம்பு வந்து இருக்கு. ஓகே 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 இந்த மான் கொம்பை வந்து வச்சிருக்கேன். முந்தி வந்து எல்லா பொடிகளையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவரில் பெருசா வந்து பூட்டி வச்சிருப்பேன். அதாவது வந்து விலைக்கு வேண்டி அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள்ல வந்து வாங்கித்தான் அதை வச்சிருக்கிறேன். ஏன்னா மான் கொம்பு மான் தோல் சம்பந்தப்பட்டு வச்சிருக்கிறது வந்து சட்டவிரோதமான செயல் என்பது எல்லாருக்குமே தெரியும். அதேபோல வந்து இது வீட்டு பால் இருக்கக்கூடிய நடுப்படியில இருக்கும் எல்லாருமே வந்து தொங்கி இருக்கும். நவப்பியல் கத்தியில வந்து போட்டு வைக்கிறது தான் இது. அதே போல வந்து மூங்கில செய்யப்பட்ட புட்டுக்குலை குழல் புட்டு என்றவ இப்ப கிட்டடியா பாட்டுமே வந்து வெளியிட்டவ. இப்ப இதுல வந்து கயிறு சுத்தப்பட்டிருக்கு. ரெண்டாவது பிடிச்சு தூக்குறதுக்காக. அதே போல வந்து பானைக்குள்ளால வந்து விழாமல் இருக்கிறதுக்காக வந்து இதுல துணி வந்து சுத்துவினோம்.
பானைக்குள்ளால வந்து விழாம இருக்கிறதுக்காக வந்து இதுல ஒரு ஒரு மொத்தமா வந்து துணி சுத்தி இருப்பினோம், சுத்தி வச்சுட்டு தான் மேல வந்து மூடி விடுறது. அதுக்கு வந்து பயன்படுத்தப்படக்கூடிய இந்த மாவு வந்து உள்ளுக்கு விழாம இருக்கிறதுக்காக வந்து சிரட்டையில வந்து போட்டு இப்ப எல்லாம் வந்து அலுமினியம் வந்திருக்கு. அலுமினியம் சிரட்டத்தை வந்து மிஷினும் வந்துட்டது. அதே மாதிரி வந்து இது வந்து நூட் கோக்குறதுக்கு பயன்படுத்தப்படுறது. இந்த துணிகள் வந்து பின்னுறதுக்கு கையால இருந்து பின்னுறதுக்காக வந்து பயன்படுத்துறது. அதே மாதிரி வந்து ஐயாக்கள் வச்சிருக்கணும். அதே போல வந்து இந்த ரே நல்ல வெயிட்டா தான் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோவுக்கு மேல வரும். தேக்கம்பலகையை அதிகமா பயன்படுத்துறேன், இந்த கரையான் வந்து அடிக்காது, அதே போல வந்து உட்காது லேசில வந்து பழுதாகாதுன்றதுக்காக வந்து இது பயன்படுத்துறவ அதுவுமே இங்க இருக்கு. அதே மாதிரி வந்து தள்ளு வண்டி சின்ன பிள்ளை வந்து நடப்பழகிறதுக்காக வந்து பயன்படுத்துறது. இது வந்து கிட்டடியில வந்து ஒரு இடத்துல போன இடத்துலையும் வந்து செய்யறவ, ஆனால் மார்க்கெட் இல்லை, சந்தையில வந்து சந்தையில வந்திருந்தாலுமே வந்து வாங்குற வீதம் வந்து குறைவாத்தான் இருக்கு. இது வந்து மிதிவடி கட்டி என்று சொல்றது. பெரிய பெரிய சமய குருமார்கள் வந்து நடக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மிதிவடி கட்டை. இதுல வந்து நிறைய வகைகள், நிறைய டிசைன்கள் போட்டப்பட்டிருக்கு. இப்ப இதை பற்றி தான் எங்களுக்கு பாட்டா வந்து உருவாயிருக்கு. அதே போல வந்து சட்டங்கள் வந்து இருக்கு. இந்த சட்டங்கள்லாம் நம்பி வெளியில வைக்கலாது. இந்த பேன்ல பாராக்கள் நைஸா தூக்கி போட்டு கொண்டு போயிடுவாங்க, அவ்வளவு வெயிட்டானது. இது வந்து பலகாரங்கள் கொண்டு போறதுக்கு, ஏதாவது பொருட்கள் வந்து காய விடுறதுக்காக வந்து இதுகளை வந்து பயன்படுத்துறது. பெட்ரோல் மேக்ஸ் என்று சொல்றது. இதுல வந்து இதை திறந்து போட்டு வந்து இதுக்குள்ளதான் வந்து எண்ணெய் விடுறது. எண்ணெய் விடுறது. இதுல வந்து மீட்டர் ஒன்று கிடக்குது. அதே போல இதுல வந்து ஒரு ஒரு ஒன்று இருக்கும், ஒரு இல்ல இந்த இது இருக்குமா என்னண்டா, இந்த பிடிக்கிறது ஒரு கட்டி ஒன்று இருக்கும். என்ன வேணும்டா இந்த மீட்டர்ல பார்த்துட்டு இப்படி வச்சு அடிப்பினோம், இப்படி வச்சு அடிக்கிறது. இதுக்குள்ள வந்து மேண்டில் இருக்கு. இதுக்கு மேல வந்து இதுக்கு மேல வந்து மேண்டில் இருக்கு. இதில் வந்து இந்த பிளாக்களுக்கு வந்து அதிகமா பயன்படுத்துறது. இதுல வந்து அந்த வெளிச்சத்தின் அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக வந்து இது இருக்கு. இதான் வந்து கேஷ் வந்து நிரப்புறது. அடிச்சு 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 கேஷ் வந்து நிரப்புறது. அது வந்து உடைஞ்சு போச்சு. அதே மாதிரி வந்து பித்தளை குடம். இந்தியாவில இருந்து புதுச்சேரியில இருந்து ஐயாவுக்கு வந்து ஐயாக்கள் வந்து கொண்டது. அன்றைக்கு பெத்தின இப்ப ஐயாவுக்கு வந்து 95 வயசு. கடந்த ஜனவரி 24 வந்து ஐயாவுக்கு 95 வயசு. ஐயாவுக்கு ஐயாக்களே கொண்டண்டைக்கு வந்து யோசிங்க எவ்வளவு காலம் இதில் இருக்குன்னு சொல்லி. அதே போல வந்து பித்தளை பாத்திரங்கள் வந்து இருக்கு. இதுகள் வந்து சாப்பாடுகள் பரிமாறைக்க வந்து அதிகமா பயன்படுத்துற முறைதான் இதுகள். எத்தனை வயசு ஐயா? 67 வயது. 67 ஆமாண்டா. ஆ 1889. அதே மாதிரி வந்து கோயில்ல முந்தின கோயில்ல சேர்ந்த குங்கும் அங்க சந்தனம். இது வந்து சந்தன கட்டை. இதுல வந்து தண்ணி ஊற்றி போட்டு வந்து ஒரு வித்தியாசமான மஞ்சள் நிறத்துல எஸ். சில கோயில்கள் இப்பவுமே வந்து இது இருக்குது.
சின்ன சின்ன ஊர் கோயில்களில் வந்து இப்போ வந்து இதுகள் பயன்பாடில் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா வந்து நிறைய விருதுகள் வந்து வாங்கியிருக்கிறார். ஓ ஐயாவுக்கு வந்து ஐயாவுக்கு வந்து விருது வந்து ஐயாவுக்கு அந்த முதலமைச்சர் விருது எங்கே போட்டது 2018 இல்லையா? முதலமைச்சர் விருது உங்களுக்கு கிடைச்சது 18. நான் உங்களோட பெட்டியை வைங்க, பத்திரப்படுத்தி வைங்க. முடியுது போமா. ஓ ஆட்டோ ஆக்சிடென்ட் இங்கிருந்து நேவி வரைக்கும் வந்து அங்க இருந்து குளகாட்டி ஆட்டோவில் ஆட்டோவில் போனேன். செட்டியாமத்தில நேருக்கு நேர் மோதி சப்பழிஞ்சு போச்சு. 2 பொம்பளை பிள்ளைகளும் தாயும் தகப்பன். இவையா பெரும்பெரும் குடிகளுக்கு இதை ஓகே ஓகே. இது வந்து முன்னாள் முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் ஐயாண்ட கையால் வந்து முல்லைத்தீவு முள்ளிய விலை தாந்தோன்றி அந்த இடத்துல வந்து ஈஸ்வரர் அந்த இடத்துல வந்து பாராட்டி வந்து என்னென்னா மெடல்ஸ் வந்து வழங்கியிருக்கணும். இது வந்து அந்த நாளையில் வந்து பயன்படுத்தப்பட்ட பழைய நாளில் நாட்டு சதுர வீடா? இந்த வீடு வந்து நாட்டு சதுர வீடா? ஓகே நாச்சியார் வீடு தான் கட்டுறதுக்கு வந்து பிளான் போட்டு செஞ்சவே. அது சில இந்த வாஸ்து பிரகாரம் வந்து அந்த தூண்களை பொறுத்தவரையில நெல்லியலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறைய இப்போதைய ஆட்கள் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இப்பெல்லாம் மிஷின் வந்தபடியா நல்ல பண்ணா பார்த்தீங்கன்னா பொருட்களை வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தப்பட்ட தைலான்னு சொல்றேன் நம்ம இது பெட்டகம். அந்த பெட்டகம் தான் இது வரைக்குமே அவர்கிட்ட இருக்குது. இது வந்து ஒரு 2 பேர் எல்லாம் தூக்கலாது, ஒரு 4-5 பேருக்கு மேலே வேணும் தூக்குறதுக்கு. இந்த காலமைப்பு இது பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த வடிவமைப்புகள் தான் சிறப்பு போடுற பகுதி. அதுக்கு மட்டுமே பித்தளையால் வந்து ஒரு வேலைப்பாடு செய்யப்பட்டு அப்படியே போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயம் இங்கால இருக்குது, இந்த தட்டி என்று சொல்கிறது. அப்போவே கட்டப்பட்ட தட்டி வந்து இப்போ வரைக்குமே இருக்குது. அதை வந்து மாற்றாம இல்லை, அதை எடுத்து வந்து வேறு தொழிலும் பயன்படுத்தலை. மழை வெயில் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இப்போ வரைக்குமே இந்த தட்டி வந்து இருக்குது. இந்த தட்டி வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க, எந்த இடத்துலையோ அல்ல எந்த வீடுகள்லையுமே வந்து இந்த தட்டி வந்து பயன்படுத்துறதில்லை. என்னென்னா இப்போல்லாம் வந்து நவீன வகை கட்டுறங்கள் வந்தபடியால் வந்து இதுகளை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் பயன்படுத்தணும். கிடுகு எடுத்து அதை வந்து நனைய போட்டு 2 கிழித்து அதை பின்னி அதுக்கு பிறகு வந்து சிலாகைகள் வந்து வச்சு வந்து மூங்கில் பெனை 2 சிலாகை இது வந்து பெனைக்குரியது, இது வந்து மூங்கிலுக்குரியது. இதுகளை பயன்படுத்தி ஏனெண்டா மூங்கிலுடைய அந்த வைரம் வந்து மிக நீண்ட காலத்துக்கு வந்து இருக்கக்கூடியது. அதே போல் வந்து பெனஞ்சலாகை வந்து பயன்படுத்தி வந்து தட்டி வந்து கட்டப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த நாளை டயர் கயிறு தான் இப்போயுமே இருக்குது. தச்சமே நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பீர இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும்.
இது முடிஞ்ச வரைக்கும் மிக நீண்ட காலம் வச்சிருக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது. அங்கே சத்தம் புல் வெட்டுறது. மாதிரியான அமைப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பத்தி ஆக்கள் வந்து இந்த டிசைனுகள் எல்லாம் வந்து போட மாட்டேன் பயன்படுத்துதல். இப்பெல்லாம் வந்து சிமெந்துகள் வந்தபடியால் வந்து இது வந்து அவன் ஒரு இந்த வீட்டோட சேர்த்து வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனால் என்ன ஆயிட்டுன்னு சொன்னால் அந்த வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தா அந்த ஏற்கனவே எங்களை சொல்லியிருந்தா இந்த நாட்சதுர வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பு தான் போடப்பட்டதாகவும் கேக்குது சரி போடப்பட்டதாகவும் அதுக்கு பிற்பாடு வந்து அது வந்து இந்த என்ன கட்டுவதற்கு வந்து பொருத்தமில்லை என்றபடியால் வந்து அதை அப்படியே நிறுத்தினதாக வந்து அவர் சொல்லியிருக்கிறோம். அது இடிக்கப்பட்டது சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வில்லுத்தகவல் ஒன்று கிடக்கு. அதை விட இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளப்பியல் வந்து நிறைய வகை கிளப்பை வந்து அப்படியே வச்சிருக்கணும். இது கோழி முட்டை உடப்பா சரி ஓகே. நிறைய கிளப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளப்பு ஒவ்வொன்றுலையுமே வந்து ஒவ்வொரு வகை இருக்கும். இது ஒரு வகை கிளப்பு. அதாவது வந்து மண்ணுகள் வந்து வெட்டுறதுக்கு மண்ணுகளை கிளறதுக்கு தூர்வாகிறதுக்குரிய இதுகளாக்குரியதாக வந்து அப்படியே இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கிளப்புகள் இருக்குது. அதே போல் வந்து கதிரை சாய்மனை கதிரை என்று சொல்லுவேன். பழையாக்கள் வந்து சாய்மனை கதிரை என்று வேணும். நாங்கள் இப்போ வந்து சொல்கிறோன்னு சொன்னால் சோம்புரி கதிரைன்னு சொல்லலாம். அதுகளும் வந்து அப்படியே சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டுற அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்சதுர வீட்டுக்குரிய அமைப்பு தான் போடப்பட்டிருந்தது. அந்த வாஸ்து பிரகாரம் வந்து அது பொருத்தம் இல்லைன்றபடியால் வந்து அவ என்ன இருக்குமாண்டா அந்த இடத்த அப்படியே இடிச்சிருக்கணும். இடிச்சு போட்டு தான் உள்ளுக்கு வந்து புதுசாக வந்து தனியாக வந்து கட்டி இருக்கணும் அந்த ஐயாக்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மர உரல் வந்து நிறையவே இருக்குங்க. உண்டு அந்த அதில் ஒன்று பெரிய சைஸில் வந்து இருக்கு. இது வந்து தனி ஒரு ஆக்கள் இடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது. அது வந்து கூட்டு முயற்சியாக வந்து 2 பேர் அல்லது 3 பேர் வந்து சேர்ந்து இடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான முறையில் வந்து அது கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து போடப்பட்டு. அதே போல் வந்து இந்த பழைய நாளையிலே இந்த முந்தி பயன்படுத்தின அந்த பயர் போட்டு பின்ற அந்த கதிரை சில இடத்த இப்பவுமே வந்து இருக்குது அந்த பயர் போட்டு பின்றது. ஆனால் அந்த பழைய மரப்பலகைகளை பொறுத்தவரையில் வந்து அல்லது பலகைகளை பொறுத்தவரையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மரமாக தான் அது இருக்கும். வள்ளியல் வானையுடன் கோலமையிலாதும் அங்கே கோலேந்தியன் குழந்தையாய் வந்தனே உமரனே ஆறுமுகனே மயிலேறும் வடிவேலனே மயிலேறும் வடிவேலனே இந்த வயதான இளவி முன்பாதார் வந்தானோ மயிலேறும் வேலனே கனிகந்து விளையாடினார் உள்ள கனிவோடு எனை நாடினார் இனிதான சபதந்து எனையான் பெருமானே அறியாணி வர வேண்டுமோ குருவாணி அறியாணி வேண்டுமோ மயிலேறும் வடிவேலனே. 2018ஆம் ஆண்டு முதலமைச்சர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே போல் வந்து கேநகர் பிரதேச கலாச்சார பிரிவில் வந்து ஞான சூடர் விருது முதல்ல வந்து 2017ஆம் ஆண்டு வரைக்கும் வழங்கப்பட்டிருக்காம். அதே போல் வந்து ஐயா சம்பந்தமாக வந்து ஒரு வரலாற்று இதில் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மாணவி வந்து என்ன இருக்கான்னு சொன்னால் ஐயா வந்து ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்.
பல்கலைக்கழகத்துக்கு உதவியாக இருந்தவர் ஐயா தான். இது வடமாகாண பண்பாட்டு அலுவலர் திணைக்களம் முதலமைச்சர் விருது வடமாகாண கலைத்துறை முன்னேற்றத்துக்காக கேனரை சேர்ந்த கந்தப்புனராஜ் அவர்களுக்கு வந்து தொல்பொருள் பாதுகாவல் நின்ற இதுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. பங்கு பெற்றியமைக்காக வந்து எங்கள் கேன பிரேசம் ஆமாம் அந்த நாணயங்கள் இருக்கின்ற நீங்கள் அண்ணே சர்வா பார்க்கலாமா நாணயங்கள் இங்கே இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. பழைய நாளையில் வந்து எலிப்பொறி வந்து இங்கே இருக்குது. எலியை வந்து உயிரோட பிடிக்கிறதுக்காக வந்து இது இருக்குது. அது பழுதாக போய் கிடக்கு. கழிச்ச 31 பேரேக்கு காதலுக்கு சங்கு காப்பண்டு போவார். 2 இருந்தால் 1 உடைச்சு போடணும். இப்போ வந்து இந்த கருத்த மாலையில் இல்லை, கருத்த மணியில் மாலை போடுறது. அஞ்சு சதம், இது வந்து 10 சதம். இது வந்து அலுமினியத்தில் செய்யப்பட்ட கிடக்கு. பித்தளையில் செய்யப்பட்டதும் இருக்குல்ல, அது இது வந்து பித்தளையில் செய்யப்பட்டிருக்கு. 5 சதம் அதே டிசைன் தான். இது வந்து என்ன பாக்குறீங்க, காசுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாக்குறது. இது வந்து சிங்கா யா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பழைய இந்த முதல் லோகங்கிற இலங்கைன்ற முதல் லோகோ வந்து இப்படித்தான் இருந்தது. அது பிறகுதான் வந்து ஒரு ஒரு வடிவம் கொண்டு வந்தவ. அது எத்தனை அவன் அடிச்சுக்கிட்ட பாருங்க தெரியும். இதில் 1975. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நதிகாண்ட ராஜா ராஜா காசி தான் கடவுள் அப்பா. இது எங்களுடைய அந்த இலங்கைன்ற 2 ரூபா தாள் வந்து இல்லை இல்லை முடிஞ்சு. எத்தனை பேருக்கு இந்த 2 ரூபா தாள் வந்து தெரியும் பார்த்துக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டடியா வந்து இந்த படம் வந்து இந்த அனிமல்ஸ் வந்து பிரபலமாக பேசப்பட்டது. என்ன பேர் தெரியுமா? இப்போ கிட்டடியா புத்தளத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டன்னு சொல்லி அந்த இது அது நிறைய பேர் வந்து 1 ரூபா தாள் வந்து இருந்தது. உங்களோட இருக்கு 1 ரூபா தாள், 5 ரூபா தாள் இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய விஷயம் வந்து பார்த்துருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மற்றொரு காணொளியை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.